காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்ச காட்டுக்குள்ள அவ கதை சொல்லி போனா. எங்க இந்த மல்லிகாக்கா ஆளையே காணோம். மீனை கழுவிட்டு வர குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வைட்டு போச்சு. இன்னும் ஆள் வராம என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. நமக்கு வேற வாயெல்லாம் நமங்குது. சட்டு புட்டுன்னு குழம்பு வச்சு ஆக்கி தின்னுட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு பாக்குறோம். இந்த அக்காவை காணுமே. இந்த மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாரம் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தா மனசுக்கு நல்லா இருக்கும். எங்க போறது? வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. என்ன வாழ்க்கடா அது? ஏதாவது கடவுள் நமக்கு வழி விட்டா நல்லா இருக்கும். பாவம் அத்தை. என்ன இந்த அக்கா ஏதோ தனியா புலம்பிக்கிட்டே வராங்க. எக்கா எக்கா சொல்லிட்டு என்ன என்ன வெங்காயம் தக்காளி நறுக்க சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க? ஒரு மீனை கழுவி எடுத்துட்டு வர இம்பூட்டு நேரமா? நானும் நீங்க வருவீங்கன்னு காத்து கடந்து கண்ணெல்லாம் பூத்து போச்சுக்கா. அப்படியா? சரி என்னாச்சு இந்த அக்காக்கு? எல்லாத்துக்கும் சரின்ட்டு நிக்காங்க. சம்திங் ராங். என்னன்னு ஒரு என்கொயரியை போடுவோம். சரிடி, நான் குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ அடுப்பு மூட்டி வை. எக்கா அதெல்லாம் கிடக்கட்டும், நீங்க குழம்பு வைங்க. ஏன் முகம் இப்படி வாடி போய் கிடக்கு? என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்லடி, நம்ம அத்தை இருக்காங்கல்ல, அதுதான் இருக்கு கிளவி. வாசக்கிட்ட கிடந்து தூங்கிட்டு கிடந்துச்சு. தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள மீன் குழம்பு ரெடி ஆயிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் கடகட மீன் கழுவலான்னு போனேன்னா திடீர்னு அவங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஏதோ தெருநாய் எதுவும் கடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். என்னது, அத்தையே தெருநாய் கடிச்சிருச்சா? எப்பா, ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயா இருக்கலாம். வெளியூர்லாம் போகணும் இல்ல, உள்ளூர்ல சுதந்திரமா சுத்தலாம். கிளவி ஹாஸ்பிட்டலே கிடக்கட்டும். ஏக்கா தொப்பளை சுத்தி 48 ஊசி கன்ஃபார்ம் போடுவாங்கல்ல? நான் என்ன பத்தா, நீ ஒரு ஆளுடி. எப்படா அந்த கிளவி சாவு சின்ன காலியாகும் காத்துக்கிட்டு கிடக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அத்தை ஏதோ கடவுள் கண்டு பயந்து கிடக்காங்க. அதான், வேற ஒண்ணும் இல்ல. சே, அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நினப்பு பொழப்ப கெடுத்து கூட சாக்கிறத. வெங்காயம் தக்காளியை நறுக்கி வை, நான் புளி தண்ணி கரைச்சிட்டு வரேன், குழம்பு வச்சு விட்டுருவான். ஏக்கா அது கிடக்கட்டும், கிளவி இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்லடி, ஏதோ ஆடை இருக்கிற மாதிரி அவங்களா இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்களாம். மஞ்சள் தண்ணியை ஊற்றி யாரோ வெட்ட வந்தாங்களாம். அதான் கொஞ்சம் பயந்துட்டாங்க. நம்ம ஒத்த ரோசா இருக்குல்ல, அவதான் குறி சொல்றமா கூட்டிட்டு வரேன்ட்டு போயிருக்கா. குறி சொல்றவங்களா? அவங்க எதுக்கு? இல்லடி, கனவு பழிச்சிருமோன்னு அத்தைக்கு ஒரே பயம். அதான் சாமி கிட்ட குறி கேட்போன்னு சொல்லி அவ கூப்பிட போயிருக்கா. இது இல்லாம நம்புறாங்க. கனவு கண்டா அது கனவு, விழிச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அதை பார்த்து பயந்துக்கிட்டு சரி விடு, அவங்க திருப்திக்கு கூட்டிட்டு வரட்டும். அந்த அம்மா வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னா திருப்தி ஆக போறாங்க. இதுல உனக்கு எனக்கு என்ன? இரு நான் போய் விறகெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? உமா, உன் வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் ரொம்ப நாள் ட்ரிப்பு போகணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. இதான் வாரேன். இம்மா வாங்க, இங்கிட்டு தான். வரேன். இம்மா, உள்ள இருக்க பாட்டி தான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என் ஃப்ரெண்டு மல்லிகாக்காவோட அத்தை தான் அவங்க. கொஞ்சம் அவங்க ஆளுக்கு ஆறுதலா 4 வார்த்தையே சொல்லணும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இதெல்லாம் சும்மா சாதாரணம். கனவுக்கும் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரிம்மா, அது உங்க வயல் நீங்களே சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க கொஞ்சம் திருப்தி ஆயிடுவாங்க. வருகிறேன். இந்த ஒத்தரசி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இந்த பொம்பளை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. ஆஹா, இவன் நம்ம தெருவுல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காய் வித்துட்டு இருந்த அம்மாவாச்சே. நம்ம அம்மா வீட்டுக்கிட்ட அடிக்கடி வருவாளே. ஆஹா, இந்த பொம்பளை இங்க என்ன பண்ணுது? என்ன ஏதுன்னு ஒரு கேள்வியை போடுவான். என்ன ஒத்தரசா, இந்த மாடு உனக்கு என்ன பேச்சு? உமா, இது யாருன்னு தெரியுமா உனக்கு? இவங்க தான் புதுசா நம்ம கோயிலுக்கு வந்திருக்க குறி சொல்ற அம்மா. கும்பிட்டுக்க. வணக்கம். யாரு? இந்த அம்மாவா? என்ன அம்மா, எப்படி இருக்கீங்க? ஆளு ட்ரெஸ் எல்லாம் மாறி போய் கிடக்கு. யார் இவ? நம்மளை பத்தி எதுவும் முன்ன பின்ன தெரிஞ்சிருக்குமோ? உமா, உனக்கு இவங்களும் முன்னமே தெரியுமா? தெரியாம பின்ன எனக்கு எல்லாம் தெரியும். அவங்கள்ட்ட கேளு. உங்களுக்கு உமாவை தெரியுமா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. ஓஹோ, அப்படியா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
காய்மா காய். ஐயோ, இவளுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அம்மா, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆஹா, இப்ப இந்த பொம்பளை குறி சொல்றேன்னு ஊரை மாத்திட்டு இருக்க போல. சரி, இதை நம்ம காரியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். உமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல ஒத்தரசா. மல்லிகை அக்கா மீன் குழம்புல உப்பு புளியெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. நீ கொஞ்சம் உள்ள போ, நான் இவங்கள உள்ள கூட்டிட்டு வரேன். அப்படியா? ஆமா ஆமா, நான் ருசி பார்த்து சொன்னாதானே கரெக்டா இருக்கும். நான் போய் 2 தினம் மீனை சாப்பிட்றேன், நீ சட்டுப்பட்டுன்னு பேசி உங்களை உள்ள கூட்டிட்டு வா. சரி சரி, பாப்பா. என்ன காய்கறி கண்ணாத்தா, எப்படி இருக்கீங்க? ஐயோ அம்மா, அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசு. நான் ஒரு 10 வருஷமா அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு கோயில்ல குறிச்சொல்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்கேம்மா. வயசாயிருச்சு, இப்ப காய்கறி எல்லாம் விற்க முடியல. 4 பேருக்கு நல்லது சரி காசை வாங்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்ப ஏமாத்தார பார்த்து சம்பாதிச்சிட்டு இருக்க? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. 4 பேருக்கு நல்லது தேடி வரவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறேன், அவ்வளவுதான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இருக்க? நான் பாக்குறப்ப உனக்கு கல்யாணம்லாம் ஆகாம உங்க அம்மா வீட்டுல எங்கிட்ட இருந்து காய் வாங்குவேன். அந்த உமா தானே நீனு? அதே உமா தான். இப்ப உங்களால ஒரு வேலை ஆகணுமே. என்ன சொல்லு? எங்க அத்தை கனவு கண்டு பயந்து போயிருக்காங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்ல வார்த்தை சொல்லிடுறேன். விடு விடு, பயத்தெல்லாம் நான் போக்கிடுறேன். ஐய, அப்படியெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் என்னதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? பயத்தை அதிகரிக்கணும். பொய்யா? ஏமாத்தணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே. ஓஹோ, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிதானே? இரு இரு, இப்பவே கோயிலுக்கு வந்து நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க நான் சொல்றேன். ஐயோ உமா, நான் ஏதோ தமாசா பேசுனேன், நீ ஏதோ சீரியஸா எடுத்துக்கிட்ட போல. அதெல்லாம் இல்ல, நீ சொல்ற மாதிரியே சொல்லிடுறேன். அப்படி வா வலிக்கு. உள்ள என் மாமியா கிளம்பி பயந்து போய் கிடக்கு. அதுக்கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் சொல்லிடுறேன். ஏமா உமா, நான் இப்படிதான் சொன்னா நம்புவாங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ல சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். உள்ள கட்டில ஒரு அம்மா பயந்து போய் உட்காந்துருக்கோம். அதுக்கிட்ட நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க. சரி சரிம்மா. அப்பாடா, ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது போகணும்னு நினைச்சோம். இப்போ ஒரு சூப்பர் ட்ரிப்பு கிடைச்சிருக்கு. போன இடத்துல கறி மீன் பிரியாணின்னு அசத்தி விடணும். மக்களே, நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிடுங்க. 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவும் தப்பு இல்லை.